மணிகண்டன், அதிமுக தொண்டர்கள் நிராகரிப்பார்கள் ஒரு நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துறார். அதுக்கு முன்னாடி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார். கோட்பாட்டு எதிரிகளோடு வெற்றி பெற வேண்டிய இடத்துல முழு தோல்வி அடைந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர யுத்தத்தில் மட்டுமே வெற்றி பெறுவதனால வியூகத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள், தமிழகத்தின் மூத்த நெறியாளர் கார்த்திகை செல்வன், சக விருந்தினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். கார்த்திகை செல்வன், ஆடியோ சரியா இருக்குங்களா? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. சொல்லுங்க. வாய்ஸ் கூடிடுச்சு உங்களுக்கு. நன்றி, நன்றிங்க. அதாவதுங்க, உள்ளபடியே நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க. அதிமுக தொண்டர்கள் ஒரு தமிழ்மணி சார் ஒரு தவறான விஷயத்தை பதிவு பண்ணார். அதை நான் திருத்தணும் அப்படின்னு விரும்புறேன். உண்மையாலுமே அதிமுக தொண்டர்கள் கடுமையான மன அதிருப்தியிலையும் விரக்தியிலையும் இருக்கிறாங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன். எடப்பாடி பழனிசாமி கடும் விரக்தியில் இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. தேசிய அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு மோடி பதற்றத்தில் இருக்கிறார். சர்வதேச அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீன அதிபர் ஜின்பிங்கும் பக்கத்தில் இருக்கிற வடகொரிய கிம் ஜோங்கும் பாத்தீங்கன்னா பெரிய பதற்றத்தில் இருக்கிறாங்க. ஐநா சபையை நாளைக்கு அவசரமா கூட போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவோடையும் தினகரனோடையும் சேர்ற அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அதனால சர்வதேச அரங்கத்தையே இது உலுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ நமக்கு நகைச்சுவையா எல்லாம் இருக்கலாம் சார். ஆனா இவங்க எல்லாம் இல்லாம நீங்க யாரும் வந்துடல, அதையும் நாம நினைவூட்டுறோம். அதுதான் தனியரசு சொன்னாரு. கடந்த கால வரலாறு, ரொம்ப பின்னாடி இல்ல, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாறுன்னு சொல்றாரு. இவங்க 3 பேரும் இருந்துதான் சாத்தியப்பட்டுச்சு. அப்போது நாம பார்க்கல ஐநா சபை கூடுகிறதா, பாரத பிரதமர் என்ன நினைக்கிறார் அப்படிலாம் நம்ம பேசல. கார்த்திகை செல்வன் சொல்லி போயிடுறேன். வழக்கொழிந்து போன மீட்டர் கேஜ் ரயில் பொட்டிகள் இவங்க 3 பேரும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்ற ஜனசதாப்தியின் என்ஜின். இதுதான் நீங்க கேட்கறதுக்கு. அண்ணன் தனியரசு பாத்தீங்க அப்படின்னா, பன்னீர்செல்வம் அவர்களின் ஒரே கடைசி புகலிடம் அண்ணன் தனியரசு தான். அநேகமா தனியரசு அண்ணன் கட்சியில தான் போய் சேருவார் நினைக்கிறேன். தனியரசு அண்ணன் வாங்க, நான் நான் இணை தலைவராக இருந்துக்கிறேன், நீங்க தலைவராக இருந்துங்க அப்படின்னு விட்டு கொடுப்பாரு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கையே குறையாம அவருக்கு ஆக்சிஜனா கொடுத்துட்டு இருக்காரு. அவரு கேட்டாரு, கோட்பாடு எதிரிகளோடு அடகு வைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக நடத்துறாங்கிறாரு. கோட்பாடு எதிரிகளோடு கைகோர்த்து விட்டு அதிமுக அழிக்க முயற்சித்த பன்னீர்செல்வம் பக்கத்தில் இருந்துகிட்டு ஒரு பாஜகவை குறிப்பிடுறது தான் உலகின் ஆக சிறந்த நகைமுறை. யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? கோட்பாட்டு எதிரி நீங்க யார சொல்றீங்க? அவர் ஒருத்தர் குறிப்பிட்டாரு, நீங்க யார சொல்றீங்க? அவர் யாரு சொல்றாரோ அவங்களும் சொல்றேன். அதான் யாருன்ற அவர் யாரு நினைச்சிட்டு சொன்ன அது நான் சொல்றேங்க. அது அவரை கேளுங்க, அவரை கேளுங்க சொல்லுவார். இல்ல சார், அவர் சொல்லிட்டார் சார், பாரதிய ஜனதா கட்சி கோட்பாட்டு எதிரின்றார். அதாவது சார், அதிமுக அவங்களோட நட்பு தேர்தல் கூட்டணி மட்டும்தான் வச்சிருக்குதோ ஒழிய ஒரு காலத்திலும் அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களில் பாஜக கொஞ்சம் தலையிடலாமா நினைக்கிறப்ப கூட ஓங்கி தலையில கொட்டி சற்றே விலகிற அண்ணாமலை பிள்ளாய் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தகப்பன் சாமி பழனிசாமி. இது ஒரு தடவை இல்ல, 1000 தடவை அவர் நிரூபணம் பண்ணிருக்காருங்க. மார்ச் 26ஆம் தேதியை பொறுத்தவரை கார்த்திகை செல்வன் ஸ்வீட் எடு கொண்டாடு, இதுதான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. 2 இம்சை அரசர்களும் 1 இம்சை அரசியும் சேர்ந்து அதிமுகவின் 3ஆம் புலிகேசி எதுக்குறாங்க. கட்சியில இல்லாத அவர்களை பற்றி எங்களுக்கு பேசுவதற்கு இனிமேல் நேரம் இல்லை. ஏன்னா கட்சியோட தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அந்த வேலையில் இது பண்றாரு. அநேகமா இவர் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அண்ணன் நாளைக்கு காலையில ஜெனீவா பிளைட் பிடிச்சிருவார் நினைக்கிறேன். தேர்தல் அறிவிக்கிறது வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறீங்க, சனி ஞாயிறு நீதிமன்ற விடுமுறை நாட்கள், எதுவும் உள்ள வந்துடக்கூடாது, நீதிமன்ற தடையோ இல்ல வேற எந்த சிக்கலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வியூகம் திட்டம்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஒரே நாள் தான் இடையில வேட்புமனு தாக்கலுக்கு. இன்னொன்னு, நீங்க கார்டு கொடுக்குறீங்க, அப்ளிகேஷனே கொடுக்காம கார்டு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்கிறாங்க. விண்ணப்பங்களே கொடுக்காம உறுப்பினர் அட்டையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க.
என் வீட்டு கல்யாணத்துக்கு நான் யாராருக்கு திருமண அழைப்பு கொடுத்தேன், யாராருக்கு போஸ்டர்ல அனுப்புனேன், யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கலங்கிறது பக்கத்து வீட்டு எதிரிக்கு அதை பத்தி என்னங்க கவலை? இவங்களுக்கு கட்சியிலயும் இல்ல களத்திலயும் இல்ல, இவங்க யாருங்க அதை பத்தி கவலைப்படுறதுக்கு? இது ஒண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நீதிமன்றம், அதாவது பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம், இந்த வருடத்தின் மிகச்சிறந்த அவார்டு. அதாவது நீதிமன்றத்தில் மட்டுமே கட்சியை நடத்தியவர் இந்திய அரசியலே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான். நிச்சயமா அவருக்கு ஒரு அவார்டு. அதிமுகவுக்கு சொல்லுங்க, அது என்ன தனியா ஓ பன்னீர்செல்வம் நீங்களும் தானே போனீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு, என்ன தனியா அவர் போனாரா? எல்லாரும் தான் நீதிமன்றத்தில் இருந்தீங்க. உங்க விமர்சனம் வருமா? ரெண்டு பேருக்கும் பொருந்துமா வரும் அந்த விமர்சனம்? மன்னிக்கணுங்க, கோர்ட்டுக்கு போனது அப்படிங்கிறது, ஏன்னா அதிமுகவோட கழக விதிகள்ல அடிப்படை விதியை நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாதுன்னு இருக்கிறத மீறி பாயிண்ட்லயே யார்கர் பால் அவுட் ஆன பன்னீர்செல்வம் அவர் கோர்ட்டுக்கு போனதுனால அதனுடைய எதிர்வினையாக அதிமுக கோர்ட்டுக்கு போச்சுங்கிறத உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புங்க. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், 3 பேரும் சேர போறாங்கன்னு ஒண்ணு கேள்விப்பட்டேன் சார். அதுல ஒரு அம்மா நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அதிமுகவை கைப்பற்றுவதற்காகவே நான் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து யாரு பொதுச் செயலாளர், யாரு ஒருங்கிணைப்பாளர், யாரு அதிமுக பத்தி அவங்க கவலைப்படுவாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். 3 பேர் இணைப்பு நடக்கும் போது அது நடக்கும், அதை பத்தி நம்ம புகழேந்தி பேசுவார்.